கரூரில் உள்ள ஜெகதாபி அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் சிலம்பாட்ட கலையில் தேசிய அளவில் பல பரிசுகளை பெற்று அசத்தி வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தற்காப்பு கலைகளுள் பழமையானதும் அருகி வருவதுமான சிலம்பக்கலை தெரிந்தவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக வெகு சிலரே உள்ளனர். இந்த நிலையில் சிலம்பக்கலையை கற்றுக் கொடுத்து கைதேர்ந்த பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது கரூர் அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளி. வகுப்பு நேரம் தவிர பிற நேரங்களில் மாணவ மாணவிகள் சிலம்பம் கற்று வருகின்றனர். குறிப்பாக நன்கு ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளுக்கு கடும் பயிற்சி அளித்ததன் விளைவாக மாநில மற்றும் தேசிய அளவில் பல போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்கள் பரிசுகளை வென்றுள்ளனர். இந்தோ பூட்டான் நாடுகளுக்கு இடையே கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தமிழகத்திலிருந்து மொத்தம் 45 பேர் பங்கேற்றனர். இதில் இந்த பள்ளியிலிருந்து 9 மாணவ மாணவிகள் தேர்வாகினர். இவர்களில் 8 பேர் தங்கப்பதக்கமும் ஒருவர் வெள்ளிப்பதக்கமும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர். சிலம்பத்தில் மான்கொம்பு, குச்சி விளையாட்டு, இரும்பு சுருள், வாழ்வீச்சு, வேல்கம்பு வீச்சு, தீப்பந்தம், செடிக்குச்சு, வாழ் கேடயம், கயிறு சுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த பள்ளி மாணவ மாணவிகளின் அபார திறமை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. இது வெறும் சிலம்பம் மட்டும் கிடையாது. இதுல மான் கொம்பு, செடி குச்சி, ரோப்பு, சுருள், தீப்பந்தம், வாழ்வீச்சு, ஒத்த சுருள் சாட்டை, அது மாதிரி பல வகை இருக்கு. இது எல்லாமே அடங்குனதுதான் சிலம்பம். அது சிலம்பம்ன்றது ஒரு தற்காப்பு கலை. இது ஆண் பெண் 2 பேருமே கத்துக்கலாம். அதுவும் இல்லாம இது உடல் ஆரோக்கியத்துக்கு இது ஒரு நல்ல கலை. இது எல்லாருமே சிலம்பம் கத்துக்கணும். இது தமிழர்களோட பாரம்பரிய கலை. அதனால கட்டாயம் இது எல்லாருமே கத்துக்கணும். இது ஆண்கள் மட்டும் கத்துக்கணும் இல்ல, பெண்களும் கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. பள்ளி மாணவர்கள் அனைவரும் இன்றைய காலகட்டத்தில் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வது அவசியம் என்று கூறுகிறார் பள்ளியின் தாளாளர் பெரியசாமி. கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு விளையாட்டுத் துறையிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தடகளம், சிலம்பம், ரோப் ஸ்கிப்பிங் போன்ற விளையாட்டுகளில் மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று எம் பள்ளி மாணவர்கள் பல பதக்கங்களை பெற்றுள்ளனர். அதேபோல் நேபாள் தலைநகர் பூட்டானில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கு கொண்டு எம் பள்ளி மாணவர்கள் 8 தங்கம், 1 வெள்ளி பதக்கம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சிலம்பம் கத்துட்டா என்ன பயன் கிடைச்சது அப்படிங்கும்போது, இந்த மாணவர்கள் இந்த 9 மாணவர்களும் 10th படிக்கிற மாணவர் ஒருத்த கூட 430 மார்க் கம்மி கிடையாது. எல்லாம் ஆவரேஜா படிச்ச மாணவர்கள் தான். நம்ம சிலம்பம் ரெகுலர் பயிற்சி இருந்ததுனால இப்போ அவங்க படிப்பறிவும் சரி, கண் பார்வையிலிருந்து காது நரம்பு மண்டல தசை பிடிப்பு எல்லா வகையிலும் சிலம்பம் நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு விளையாட்டா இருக்கு. பள்ளி பருவத்திலேயே சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வது சுய பாதுகாப்புக்கு பயன்படுவதோடு அழிவின் விளிம்பில் இருக்கும் பாரம்பரிய சிலம்பக் கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் அமையும்.